இட்லி வேகிற நேரத்தில் என்ன பண்ணுறேன்னா பழைய சோறு ரெடி பண்ணுறேன். பழைய சோறுக்கு சின்ன வெங்காயம். எவ்வளோ பேர் சாப்பிட்ருக்கீங்க? இந்த சின்ன வெங்காயமும் பழைய சோறும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். சும்மா சொல்லலைங்க, நிஜமாக தான் சொல்கிறேன். தெரிஞ்சவங்க கிட்ட வேணால் கேட்டு பாருங்க. ஓகே, எனக்கு வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கணும். எதுவாக இருந்தாலும் ஒரே நாளில் ஒரு முட்டுக்காக சேர்த்துக்கூடாது. இப்போ நான் இந்த கப்பில் என்னோடய பழைய சோறை ஊற்றியாச்சு. அந்த கேள்வி நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். பழைய சோறுக்கு ஈக்குவலான ஒரு டிஷ்ஷு சொல்லுங்க பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஓவர். இப்போ நம்ம இட்லி என்ன ஆச்சுன்னு பார்க்கலாமா? இது வந்து இவ்வளோ தூரம் வெந்திருக்கு. இது வெந்துருச்சா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? இது மாதிரி ஒரு ஸ்பூனோ கத்தியோ எடுத்துக்கோங்க. இப்படி உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா மாவு இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு இருக்கும். நம்ம இட்லி வெந்துருச்சு. ஸோ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம். கொஞ்சமாக சத்தம் கேட்கும், ஏன்னா அந்த தண்ணி வந்து பாயில் ஆகி இந்த பாத்திரம் ஆடிட்டு இருக்கிறதுனால சத்தம் கேட்குது. அதுக்கு பயணிக்க வேண்டாம். பாருங்க, நம்ம இட்லி எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சட்னி சாம்பார் எது வேணாலும் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்து துவரம்பருப்பு சட்னி பண்ண சொல்லித்தரேன். அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன் அப்படின்னா, சின்ன வயசில் வந்து என்னோடய அம்மாச்சி துவரம்பருப்பு சட்னி பண்ணுவாங்க. துவரம்பருப்பை வறுத்துட்டு அது கூட பூண்டு, புளி, வரமிளகா, தேங்காய் எல்லாத்தையும் வறுத்துட்டு அம்மியில் வச்சு அரைப்பாங்க. கால் நீட்டி போட்டு அம்மியில் போட்டு அரைப்பாங்க. நான் வந்து சின்ன பிள்ளைல அவங்க முன்னாடி அம்மிக்கு முன்னாடி குத்த வச்சு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்மெல், அந்த துவரம்பருப்பு அரைப்பட்டு வரக்கூடிய அந்த ஸ்மெல் இருக்கே, அப்படி சூப்பராக இருக்கும். அம்மியில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னேன் இந்த காம்பினேஷனில் அரைக்கவே உட்காந்து தொட்டு தொட்டு சின்ன பிள்ளை தின்னுக்கிட்டே இருப்பேன். நான் திட்டவும் முடியாது, குழந்தை இல்லை. அப்போ அம்மாச்சி வந்து, சரி பாப்பா எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேக வேகமாக அரைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. அதுதான் அந்த துவரம்பருப்பு சட்னின்னா அம்மாச்சி ஞாபகம் தான் வரும். நீங்கள் உங்கள் அம்மாச்சியை மிஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி துவரம்பருப்பு சட்னி நீங்களும் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா தெரியப்படுத்துங்க, எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இப்படி இனி வர தலைமுறைக்கு இந்த மாதிரியான அனுபவங்கள் கிடைக்குமாங்கிறதே தெரியல. உருவாக்கி கொடுப்போம் நல்ல ஒரு அழகான சூழ்நிலை நம்மளுடைய சந்ததிகளுக்கும். சரி.